சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் பெரும் தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி நடைபெற்று வரும் சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜயை வாழ்த்தி நடிகர் நானி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், வாழ்த்துக்கள் விஜய் சார், முதலில் சந்தேகித்தவர்கள் தற்போது மகுடம் சூட்டியுள்ளனர். இது எங்கள் வீட்டில் நடந்தது, இப்போது எங்கள் பக்கத்து வீட்டிலும் நடக்கிறது எனவும், பின்தங்கிய நிலையிலிருந்த ஒருவர் வெற்றி பெறுவது என்பது எப்போதுமே ஒரு சிறந்த சினிமா. தங்கள் முடிவை தெளிவாக தெரிவித்துள்ள தமிழக மக்களுக்கு இனி நல்லவை நடக்கும் என நம்புகிறேன் என்று விஜயை வாழ்த்தியுள்ளார். தாவேகா தலைவர் விஜயை வாழ்த்தி இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதற்கு முன்னும் இதுபோல் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை. ஒரு வரலாற்று வெற்றி என்று பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக கட்சி துவங்கி அறிமுக தேர்தலிலேயே அதிக ஓட்டு சதவீதத்தை பெற்ற எம்ஜிஆரின் அதிமுகவை மிஞ்சி விஜயின் தாவேகா முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று வெளியாகி வருகிறது. இந்த தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக களத்தில் இறங்கியது. இதனால் அதிக எதிர்பார்ப்பு அக்கட்சி மீது ஏற்பட்டது. தனது முதல் மாநாட்டிலும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது எப்படி முதல் முறை தேர்தலில் வெற்றி பெற்றாரோ அதே போல வரலாறு திரும்புகிறது. நாமும் ஆட்சி அமைப்போம் என்று பேசினார். அதே போல எம்ஜிஆருக்கு கிடைத்தது போன்ற ஆதரவு விஜய்க்கும் கிடைத்துள்ளது. எம்ஜிஆர் அதிமுக கட்சி துவங்கி 1977 சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கிய போது 30.4% ஓட்டுகளை பெற்றார். கடந்த 49 ஆண்டுகளாக அதன் பிறகு எத்தனையோ புதிய கட்சிகள் தேர்தலில் களமிறங்கியுள்ளன. ஆனால் அக்கட்சிகள் 10% ஓட்டுகளை கூட எட்டவில்லை எனவும், அப்படி இருக்கையில் எம்ஜிஆரின் 30.4% சாதனையை கட்சி துவங்கி 2.5 ஆண்டில் முதல் தேர்தலில் தகர்த்து சாதித்துள்ளார் விஜய் என்றும் இது அனைவரையும் ஆச்சரியத்தில் அழுத்தியுள்ளது. அறிந்த வாக்கு வங்கி. திருமாவின் வீசிக்க சொதப்பியது எங்கே? சமீபத்திய பேட்டி ஒன்றில் திருமாவளவன் எண்ணிக்கையை விட கொள்கை வெற்றிகளே முக்கியம் என்று குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் 8 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை என்பது கட்சியின் எதிர்கால சக்தியை கேள்விக்குறியாக்கியுள்ளது. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் மட்டும் வீசிக முன்னிலை வகிப்பது அக்கட்சிக்கு ஒரு ஆறுதல் பரிசாக அமைந்துள்ளது. உட்கட்சி கூட்டணி சலசலப்புகளை கடந்து புதுவரவான தாவேகாவின் தாக்கமும் இந்த தேர்தலில் எதிரொலித்திருப்பது வீசிகாவுக்கும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம் என்ற தகவல் வெளியானது. எம்ஜிஆர் என்டிஆர் வரிசையில் விஜய் சாதித்து காட்டிய தாவேகா. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் திமுக அதிமுகவை கடந்து விஜயின் தாவேகா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. எம்ஜிஆர் என்டிஆர் பாணியில் எதிர்கொண்ட முதல் பொது தேர்தலிலேயே விஜய் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் மீண்டும் பாஜக கூட்டணியே ஆட்சி அமைக்கிறது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கூட்டணியை காங்கிரஸ் கூட்டணி வீழ்த்தி 10 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியது. இன்று நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியை அதன் மூத்த தலைவர் ப. சிதம்பரமே காவு வாங்கியது தெரிய வந்துள்ளது. தேர்தலுக்கு முன் தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு மாற வேண்டும் என்று வெளிப்படையாக பேச துவங்கினர். அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் பார்வையாளர் கிரிஷ் சோடங்கரும் இதற்கு பலத்த ஆதரவு தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் தரவுகள் பிரிவு தலைவரும் ராகுலின் நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தியும் இது குறித்து நேரடியாக நடிகர் விஜயுடன் பேசியுள்ளார். ராகுல் மீது அபிமானம் வைத்திருந்த விஜயும் இதற்கு கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்தார். ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவரும் திமுகவின் ஸ்லீப்பர் செல் போல செயல்பட்டவருமான செல்வ பெருந்தகைக்கு இது பிடிக்கவில்லை. திமுகவுடன் பகை போல ஒட்டிக்கொண்டு இருந்த அவர் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரத்தை இதற்காக பிடித்தார். ஸ்டாலின் குடும்பத்தில் சிலரும் சிதம்பரத்தை சந்தித்து உள்ளனர். இதன் விளைவாக டில்லியில் கட்சித் தலைவர் என்ற முறையில் சோனியாவுடன் பேசி மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வற்புறுத்தியுள்ளார். காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் சிதம்பரத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு முடிகிறது. மீண்டும் எம்பியாக வேண்டுமென்றால் அவர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிடலாம் என்பது சிதம்பரத்தின் பலே திட்டம். இதனாலே திமுகவையும் காங்கிரஸையும் ஓட்ட வைக்க படாத பாடுபட்டார் அவர் என்றும் சிதம்பரம் கோரிக்கையை அடுத்து ராகுலிடம் சோனியா பேசினார். இதனால் ராகுலும் வேண்டாவெறுப்பாக அதற்கு ஒப்புக்கொண்டார். அந்த கோபத்தில் தான் தமிழகத்திற்கு பிரச்சாரம் செய்ய வந்த ராகுல் கடைசி வரை ஸ்டாலினை சந்திக்கவே இல்லை என்றும், இந்நிலையில் இன்று தமிழக ஓட்டு எண்ணிக்கை நிலவரம் வெளிவந்து
கொண்டிருக்கின்ற நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தாவேகா மக்களின் பேராதரவுடன் அதிக தொகுதிகளில் முன்னிலை வைத்தது. திமுக கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதை பார்த்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம் எனவும், விஜய் அமைச்சரவையிலும் அமோகமாக இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற்றிருக்கலாம், கட்சியையும் தமிழகத்தில் வளர்த்திருக்கலாம், சிலரின் சுயநலத்தால் எல்லாம் பாழா போச்சே என்று புலம்புகின்றனர். தமிழக தேர்தல் முடிவுகளை பார்த்து காங்கிரஸ் தலைவர் ராகுலுடன் கடும் கோபத்தில் இருப்பதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது கோபத்தை அவர் சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற சுயநல தலைவர்களிடம் காண்பிப்பார் என்றும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தாவேகா தலைவர் விஜய்க்கு திரையுலகினர் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விஜயின் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகர் அளித்த பேட்டியில், ஒரு தந்தையாக நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் மகனுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 2 ஆண்டுகளில் அவரது தன்னம்பிக்கையும் தான் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவேன் என்ற அவரது நம்பிக்கையும் சிறப்பாக அமைந்திருந்தன என்றும், அந்த மனப்பான்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஒரு தலைவனாக எந்த கூட்டணியுமின்றி தான் தனித்து நின்று சாதிப்பேன் என்று அவரது துணிச்சல் போற்றுதலுக்குரியது எனவும், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. விஜயை பொறுத்தவரை இது ஒரு சரித்திர சாதனையாகும் என்று நான் கருதுகிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலை பொறுத்தவரை இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக இடையேயான இருமுனை போட்டியே இருந்து வந்த நிலையில் நடிகர் விஜயின் வருகையால் இந்த முறை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை தமிழகம் கண்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் மற்றும் அதன் அண்டை தொகுதியான பெரம்பூர் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முடிவுகள் ஆளும் தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. கடந்த 2011 முதல் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக திகழ்ந்த கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தற்போது பின்னடைவை சந்தித்து வந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் V.S. பாபு ஸ்டாலினை விட 7700க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் வகித்தார். மேலும் தமிழக அரசியலில் சென்னை எப்போதும் திமுகவின் பலமாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் கொளத்தூரிலே ஸ்டாலின் பின்னடைவை சந்திப்பது மற்றும் பெரம்பூரில் தாவேகாவின் அதிரடி முன்னேற்றம் ஆகியவை தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கப் போவதை உறுதிப்படுத்துகின்றன. நடிகரும் சத்யராஜின் மகனுமான சிபி சத்யராஜ் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றதோடு தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவாக பல பதிவுகளை எழுதி வந்தார். அவரது குடும்பத்தில் சத்யராஜ் மற்றும் அவரது சகோதரி திவ்யா ஆகியோர் திமுகவுக்கு ஆதரவளித்தனர். ஆனால் சிபி சத்யராஜ் தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததோடு தேர்தல் நாளுக்கு முன்பாக விஜய் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக வென்று வா தலைவா, நாங்க இருக்கிறோம் என்று கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா 100 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்று அசத்தி உள்ளது. விஜயின் தாவேகா தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் நிலையில் நடிகர் சிபி சத்யராஜ் தன்னுடைய மகிழ்ச்சியை எக்ஸ் தளத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். தன்னுடைய பதிவில் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் என பதிவிட்டுள்ளார். மேலும் தற்போது அதிக மகிழ்ச்சியில் இருக்கும் விஜய் ரசிகர் சிபி சத்யராஜ் தான் என ஒருவர் பதிவிட்டதற்கு அதற்கு 100% என பதிலளித்துள்ளார் சிபி சத்யராஜ். அதேபோல இயக்குனர் வெங்கட் பிரபு, இசையமைப்பாளர் GV பிரகாஷ், நடிகர் ஜீவா உள்ளிட்டோரும் பதிவிட்டுள்ளனர். முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் என சிவகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி சோலார் பேனல் தனியாக, பேட்டரி தனியாக என்று அலைய வேண்டிய அவசியமில்லை. சூரிய ஒளியை உள்வாங்கி அதை அப்படியே நேரடியாக சேமித்து வைக்கும் அற்புதமான சோலார் ரெடக்ஸ் ஃப்ளோ பேட்டரி SRFB தொழில்நுட்பத்தை சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். புதிய முதல்வருக்கு எல்லா வளங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் என விஜய் குறித்து விஜய் தேவரகொண்டா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பாக விஜயை பல கட்டங்களில் திமுக மற்றும் அதிமுக குறைத்து மதிப்பிட்டிருக்கக்கூடும். ஒருவேளை சரியாக மதிப்பிட்டிருந்தால் தேர்தலுக்கு முன்னதாக பிரச்சாரத்திலும் வியூகத்திலும் சில மாற்றங்களை செய்திருக்கக்கூடும் என்பதும் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரனின் கருத்தாக உள்ளது. ஆட்சி மீதான அதிருப்தி அலையை தனக்கான வாக்கு வங்கியாக மாற்றுவதில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பத்திரிகையாளர் மாலன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் V.S. பாபு ஸ்டாலின் போலவே சைகை காட்டி வெற்றியை கொண்டாடியுள்ளார். தமிழக அரசியலில் பெரும் அதிர்ச்சி. முன்னாள் திமுக MLA-க்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தோல்வி. எப்போதுமே தமிழக வாக்காளர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு என்ற நிலையில் தேர்தல் நேரங்களில் பணம் கொடுக்கும் கட்சிக்கு ஓட்டளிக்கின்றனர் என்பதே அந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டால் தமிழகம் மீது நாடு முழுவதுமே விமர்சனம் இருந்தது. இந்த தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவும் அதிமுகவும் வளைத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தனர். மக்களும் அதை வாங்கி கொண்டனர். இதனாலேயே திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான ஊடகங்கள் கணிப்பு வெளியிட்டன. ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி அமைந்துள்ளன. புதிய கட்சியான தாவேகா வேட்பாளர்களில் ஓரிருவர் தவிர மற்றவர்கள் ஓட்டுக்கு பணம் தரவில்லை எனவும், ஆனால் சாதாரண பின்னணியில் இருந்து வந்த அவர்களில் பலர் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது 2 கட்சிகள் பணத்தை அள்ளிவிட்டும் அக்கட்சி வேட்பாளர்கள் தோற்றுள்ளனர். தங்களுக்கு பணம் தந்த வேட்பாளருக்கு தமிழக மக்கள் ஓட்டளிக்கவில்லை என்று இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இதனால் பணம் கொடுத்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் விலை போகவில்லை என்று தமிழக மக்கள் சொல்லாமல் சொல்லி தங்கள் மரியாதையை காப்பாற்றியுள்ளனர்.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, இரவு வணக்கம்.